உண்மையை சொல்லு. ஒரு வாட்டி தப்பு பண்ண மேடம். எனக்கு தெரியல, பட் கேசட் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் கேசட் பார்த்துட்டோன்னு சரி சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நடந்திருக்குல்ல? ஆமாங்க. அது ஏன் நடந்தது? உங்க பிரச்சனை என்னது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஒய்ஃப் தான் ப்ராப்ளம். வீட்டுல பொண்டாட்டி தொலை தாங்க முடியல, அதான் இப்படி ரோட்ல ஆடிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா தான் ரொம்ப இருந்தீங்க. சந்தோஷமா இருந்தோம். ஒரு வருஷம் நாங்க வாழ்ந்துட்டோம் ஒரு 3 மாசம். கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம். இந்த 11 வருஷத்துல உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? எனக்கு வெக்கமே வரணுண்டு ഞാൻ പിന്നെ കാണാ. 2 மாசம் தான் மேடம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறத்துல இருந்து சண்டை தான். எதுக்கு எடுத்தாலும் சண்டை. குடிப்பாரு, சிகரெட்டு. சொல்றீங்க, யார பார்த்தாலும் சந்தேகம். கூட போன தம்பி கூட ரோட்ல போக கூடாது, அப்பா கிட்ட கூட பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் சந்தேகம் மேடம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஒரு விஷயம் சொல்லு. இது என்ன எதிர்த்த வீட்டு பொம்பளை பத்தி ஏதோ சொல்றாங்க, பொண்ணை பத்தி. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆம்பளை கிட்ட தப்பு பண்ணி போனோம்னு சொன்னா அது பெரிய பிரச்சனையாவும் யாரு இவங்கன்னு கேட்பாங்க. பட் இந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயம், என்ன விஷயம் இருக்குன்னும் போது நம்ம இப்படி சொன்னா நம்ம மேல வெறுப்பு வந்து அப்பயே அது விட்டுருவார்ல. காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா அப்படின்ற நம்பிக்கையில நான் சொன்னேன். ஆனா அதெல்லாம வேற விதமான ஒரு தொடர்பு அவங்களோட இல்ல. அது கிடையாது மேடம். நிஜமாவே உனக்கு அந்த பொண்ணு கூட தொடர்பு ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இல்ல மேடம், உண்மையா சொல்றேன், அந்த விஷயத்துல கிடையாது மேடம். ஆனா அந்த பொண்ணு அன்புக்காக கண்டிப்பா நான் இருக்கிறேன் மேடம். ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கி என்கிட்ட பேசுறது பழகுது. இவர் அடிச்சா அந்த அப்பதான் வந்து 10 போட்டு விடுவாங்க, முதுகுலாம் அவதான் 10 போட்டு விடுவா. ஏன் மறைக்கணும்? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நிச்சயமா இல்ல. நிஜமா இல்ல மேடம். நான் போய் சொல்லக்கூடாது. நிஜமா நான் இவர்கிட்ட சொன்னேன் மேடம். நான் தான் சொல்றேன். உண்மையை சொல்லு. ஒரு வாட்டி தப்பு பண்ண மேடம். சார் வடகரி பாத்தியா? ஆனா தப்பு பண்ணிட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன். நானா தான் சொன்னேன். எப்படி நடந்துச்சுன்னா அது கேசட் பாத்துருக்காங்க போல இருக்கு. இல்ல நீ அந்த வேலை பண்ணதுல நீ ஐயா அந்த பண்ண பிசிக்காம. எனக்கு தெரியல, பட் கேசட் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் கேசட் பார்த்துட்டோன்னு சரி சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு